வெல்கம் டு குமரி தென்றல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு கேரளா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இனிப்பு, புளிப்பு, காரம் எல்லாம் இருக்கிற இஞ்சி புளி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதை பார்த்தாலே சாப்பிட தோணும், அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இதை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ரெடி பண்ணுறதுக்கு நான் 1/4 kg இஞ்சி எடுத்துகிட்டு இருக்கிறேன். இதோட தோலெல்லாம் நீக்கிட்டு நல்லா க்ளீன் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ இது இருக்கட்டும். இப்போ ஒரு எலுமிச்சம்பழம் அளவு சைஸு, அதை விட கொஞ்சம் கூடுதலாக இருந்தாலும் பரவாயில்லை, இந்த அளவு புளியை எடுத்துட்டு இதில் கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணியை சேர்த்துட்டு புளியை ஊற வைக்கணும். வெதுவெதுப்பான தண்ணி சேர்க்கும்போது புளி சீக்கிரமாகவே ஊறி வரும். நீங்கள் சாதாரண தண்ணி சேர்த்து ஊற வைக்கிறதுனா ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுக்கோங்க. இப்போ இதுவும் இருக்கட்டும். இப்போ ஒரு கடாயில் 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் எண்ணெய் இல்லாத பட்சத்தில் மட்டும் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா சூடாகி வந்ததும் கொஞ்சமாக கடுகு, அப்புறமா 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம பொடிசாக கட் பண்ணி வச்சிட்ருக்கிற இஞ்சியை இதில் சேர்த்துக்கோங்க. இஞ்சி சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 10 மாதிரி பச்சை மிளகாய், அதை பொடிசாக கட் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை இதுவும் சேர்த்து இஞ்சி நல்லா பொன்னிறம் ஆகி வரணும். அது வரைக்கும் இதை நல்லா வதக்கி எடுக்கணும். பச்சை மிளகாய் உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அந்த அளவுக்கு காரம் சேர்த்துக்கோங்க. மிதமான தீயில வச்சு நல்லா வதக்கி எடுக்கணும். இப்போ இஞ்சி நல்லா வதங்கி வந்துட்டு இருக்குது. இந்த டைமில் நம்ம கரைச்சி வச்சிட்டு இருந்த புளி தண்ணியை இதில் சேர்த்துடலாம். புளி தண்ணியை வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி புளி தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா இதை ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் தண்ணி கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரியே தண்ணி சேர்த்துக்கோங்க. இது நம்ம இன்னும் கொதிக்க வைக்க போகிறோம். அப்போ கொஞ்சம் இறுகி வரும். அதனால் கொஞ்சம் லிக்யூடாக இருக்கிற மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதில் நான் காரம் இல்லாத மிளகாய்த்தூள் ஒரு அரை ஸ்பூன் மட்டும் சேர்த்துட்ருக்குறேன். நீங்கள் தேவைப்பட்டால் மட்டும் சேர்த்துக்கோங்க. அப்புறமா இது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள், அப்புறமா கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். அப்புறமா இது கூட வெந்தயப்பொடி சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பை இப்போ சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இதை கொதிக்க விட்டுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா 6லேருந்து 7 ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை நான் சேர்த்துட்ருக்கிறேன். நீங்கள் இதுக்கு பதிலாக வெல்லம் சேர்க்குறதுன்னா இந்த டைமில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை திரும்பவும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இதை நல்லா கொதிக்க விடணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு 10லேருந்து 15 நிமிஷத்துக்கு நல்லா இதை கொதிக்க விட்டுக்கோங்க. இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா பார்க்கலாம். பாருங்கள், கொஞ்சம் இறுகி வந்துட்டு இருக்குது. இன்னும் நமக்கு கொஞ்சம் இறுகி வரணும். இன்னும் ஒரு 5 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் இதை கொதிக்க விடலாம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா குமரி தென்றல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு 15 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா நல்லாவே இறுகி வந்துட்டு இருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு இது வந்தால் போதும். இன்னும் நம்ம இதை ஆற வைக்கும்போது இன்னும் கொஞ்சம் கெட்டியாகும், கரெக்டாக இருக்கும். இது நல்லா ஆறினதுக்கப்புறமா நீங்கள் டப்பாயில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா 1 மாதம் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். அவ்வளவுதாங்க, இஞ்சி புளி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்டில் சொல்லுங்கள். மீண்டும் இன்னொரு ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.